பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். இந்த மண்ணின் மீதுள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், மரங்கள், புற்பூண்டுகள் என யாவும் இன்புற்று என் வினையால் இடும்பை தீர்ந்து அன்புடன் இணங்கி வாழ்தடல் செய்திட வேண்டும் தேவதேவா என்கிற மகாகவி பாரதியின் வேண்டுதலோடு துவங்குகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கேஎஸ்ஆர் குழுமத்துடைய மறுபடியும் அதே மேடையில் ஒரு மாதத்திற்குள் எனக்கு ஒரு வாய்ப்பு மறுபடியும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கேஎஸ்ஆர் அவை பள்ளி நிர்வாகி அவர்களுக்கும், முதல்வர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் மற்றும் அரங்கில் கூடியுள்ள அனைவர்களுக்கும், மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கோயம்புத்தூரில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்த என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தொழில் மயமாக மாறக்கூடிய அந்த சூழல் 70s அந்த மாதிரி சமயத்தில் ஒரு பஞ்சாலை தொழிலாளியாக லக்ஷ்மி மில்ஸ்க்கு எங்கள் அப்பா வேலைக்கு வராரு. ஒரு காடு மாதிரியான இடம், வெறும் புதரு. இன்னொன்று சொல்லுவாங்க நம்ம ஊரில், உடக்கா கூட மொட்டு வைக்காது, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு அவங்க குடிபெயர்ந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு என்னெல்லாம் காமிச்சாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன, எப்பொழுதும் கற்பனை கதைகளை சொல்லிட்டு இருக்கேன், இன்றைக்கும் கற்பனை கதை சொல்ல போகிறேன். இருந்தாலும் முதல் முறையாக என் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்கும் ஏற்படுங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஒரு 5th 6th படிச்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு வழக்கமாக எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலை பண்ணுவேன். நான் என்னென்னா, சனிக்கிழமைகளில் நூலகங்கள் போகிறது, லைப்ரரி போயிட்டு புத்தகம் எடுத்து மாற்றி வந்து கொடுக்கறது. நான் ஒரு ஹெல்ப்பர் மாதிரி எங்கள் அம்மா சொல்லி விடுவாங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நூலகம் போகிறது வந்து ஒரு பெரிய புறப்பாடு, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம், ரோட்டு கடையெல்லாம் பார்த்துட்டே போகலாம், வேடிக்கை பார்த்துட்டு போகலாம், ஏதாவது மிட்டாய் வாங்குறதுக்கு காசு கொடுப்பாங்க. இந்த மாதிரி அந்த சனிக்கிழமை சில நண்பர்களையும் அழைச்சிக்கிட்டு அந்த லைப்ரரிக்கு போகிறது. இப்போ அம்மா சொல்லி விடுவாங்க, என்ன புத்தகம் எடுத்துகிட்டு வரணும், இந்த புத்தகத்தை வச்சுட்டு என்ன புத்தகம் எடுத்துகிட்டு வரணும்னு. ஜெயகாந்தனுடைய புத்தகம் எடுத்துகிட்டு வா, அமரர் லட்சுமியுடைய புத்தகத்தை எடுத்துகிட்டு வா, சிவசங்கரியுடைய புத்தகம் எடுத்துகிட்டு வா, கு அழகிரிசாமியுடைய புத்தகம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாங்க. எனக்கு அவங்களாம் யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த புத்தகத்தை போய் நூலகர்கிட்ட கேட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது உண்டு. எங்கள் அம்மா உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறத பார்த்துருக்குறோம். ஆனால் அம்மா ஒரு நாளும் நீ வாசிக்கணும், வாசித்தா நல்லது அப்படின்னலாம் அம்மா சொன்னதே இல்லை. அதே மாதிரி எங்கள் அப்பா ஒரு காடு மாதிரியான, அதிகமாக வீடுகளே இல்லாத 2-3 வீடு இருக்கிற இடத்துல ஒரு வீட்டை கட்டி அங்கே குடி போனதுக்கப்புறம் அந்த குடியிருப்பில் மொத்தம் 64 காலி மனைகள் இருக்குது. அதில் ஒரு வீடுகளாக உருவாகுது. வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து வெவ்வேறு ஜாதி மத இனத்தை சேர்ந்தவர்கள் அந்த மில்குக்காக மட்டும்தான் அங்கே வந்து குடியேறுறாங்க. இப்போ இவங்களை எல்லாத்தையும் இப்போ நீங்கள் ரொம்ப 2026 இந்த ஒரு 5 வருஷமாக நீங்கள் ஒரு வேர்டு ரொம்ப ஃபேமஸாக கேட்டிருக்கலாம், கேட்டட் கம்யூனிட்டி வில்லாஸ். நான்லாம் சைல்ட்ஹுட்லேயே கேட்டட் கம்யூனிட்டி வில்லாஸில் தான் இருந்திருக்கேன். எப்படின்னா, எங்கள் அப்பாவும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து அந்த 64 வீடுகளை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு கிணறு வெட்டினாங்க. அந்த கிணறு வெட்டி அதில் உப்பு தண்ணி தான் வந்துச்சு, நல்ல தண்ணி வரல. இருந்தாலும் மற்ற குடிக்கிறதுக்கு மட்டும் வெளியில் எடுத்துக்கலான்னு சொல்லி அதை பொது பயன்பாட்டுக்கு அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து வீதிக்கு ஒரு குழாய் போடுறாங்க. ஆனால் ஒரு வீதியில் 12-13 வீடுகள் இருக்கும் பொழுது ஒரு முனையில் குழாய் இருந்துச்சுன்னா இந்த கடைசியில் இருக்கிற வீட்டுக்கு சிரமமாக இருக்குன்னு ஒரு பஞ்சாயத்து வரும்பொழுது 2 முனையிலையும் தண்ணீர் பைப் போடுறாங்க. அதுக்கு அடுத்தது நடுவில் ஒரு பைப் போடுறாங்க. இதெல்லாம் காலம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு தண்ணி பைப் போட்டு விடுறாங்க. இதுக்கு எந்த பண பின்புலம் எதுவுமே இல்லாமல் அவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கம்யூனிட்டியாக செயல்படுறாங்க. அதற்கப்புறமா இப்போ எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஒன்று இருக்குது, கம்யூனிட்டி ஹால்னு. அது அப்போவே கட்டிட்டாங்க. ஆனால் கம்யூனிட்டி ஹால்னு சொல்லலை, மண்டபம்னு சொன்னாங்க. ஒரு பெரிய ஹால், ஒரு சமைக்கிறதுக்கான ஒரு இடம். அந்த 64 வீடுகளிலும் என்ன சுக துக்க நிகழ்வுகள் நடந்தாலும் அங்கே தான் சாப்பாடு போடுவாங்க, அங்கே தான் சமைப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த 64 வீடுகளில் யாராவது ஒருவர் இறந்து விட்டால், ஒரு துக்க நிகழ்வு நடந்து விட்டால், மற்ற 63 வீடுகளை சேர்ந்தவர்களும் ஒருத்தர் வேலைக்கு லீவு போட்டுட்டு அங்கே இருக்கணும். சண்டை போட்டவங்களாக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கணுங்கிறது அவங்களோட ரூல்ஸ். எங்கள் வீட்டில் எப்பவும் ஆட்கள் வந்துக்கிட்டு போய்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதை பார்த்து வளர்ந்துட்டே இருக்கிறேன். இன்னொன்று வந்து எங்கள் அப்பா எப்பொழுதுமே அந்த டேப் ரெக்கார்டர், நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேரண்ட்ஸ், அதில் கேசட் போட்டு நிறைய உரைகளையும் பட்டிமன்றங்களையும் கேட்டுக்கிட்டே இருப்பார். தெரிந்தோ தெரியாமலையோ இது காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு.
ஸோ பேரண்டிங் இஸ் நாட் ஆடியோ வீடியோன்னு சொல்கிறதுக்கு ஏற்ப எங்கள் அம்மா புத்தகங்களை வாசித்து கொண்டு இருப்பாங்க, எங்கள் அப்பா உரைகளை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. இன்னும் நான் படிக்கவே இல்லாத என் காதில் கேட்ட உரைகள் என் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. கண்ணதாசனுடைய போற்றுவோர் போற்றற்றும் தூற்றுவோர் தூற்றற்றும் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ள முறைத்தால் எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன் அப்படிங்கிறத நான் எங்கேயுமே படிச்சதில்லை. எங்கள் அப்பா டேப் ரெக்கார்டில் கேட்டுட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன், நடந்துட்டு விளையாண்டுட்டு, ஆனால் காதில் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். அப்போ என்ன சரௌண்டிங் வீட்டுக்குள்ளே கொடுக்குறோமோ அது உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்குங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். இதோடு சேர்த்து ஒரு கற்பனை கதையும் உங்களுக்கு சொல்லும் பொழுது இன்னும் எளிமையாக புரியும். ஒரு கடற்கரையில் ஒரு நண்டு குடும்பங்கள் இருக்குது. ஒரு அம்மா நண்டு, அப்பா நண்டு, 2 குட்டி நண்டுகள். இது குடும்பமாக இருக்குது. இந்த குட்டி நண்டு ரொம்ப குட்டி நண்டுகள், சின்ன நண்டுகள். அப்பாவும் அம்மாவும் தினந்தோறும் அந்த குட்டி நண்டுகளுக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா, எப்படி நகரணும், எப்படி வேகமாக ஓடணும், எப்படி வலை தோண்டணும், இதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சலிப்பாயிருது குட்டி நண்டுகளுக்கு. எப்போ பார்த்தாலும் இது என்ன வலை தோண்டு, ஓடு, எதிரியை பார்த்தா பதுங்கு, இறையை பார்த்தா தேடி ஓடி புடி, போரிங். அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்பாவும் அம்மாவும் எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் 2 பேரும் சொல்லிடுறாங்க, நீங்கள் சொல்கிறது எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் முதுகில் தூக்கிட்டு போகிறீங்கன்னா நாங்கள் வருவோம், இல்லைனா நாங்கள் எங்கேயுமே வரமாட்டோம், எங்களாலலாம் வந்து சும்மா அந்த மண்ணில் போய் தோண்டிட்டு ஓடிட்டு இப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுன்ட்டு பயங்கரமாக 2 குட்டி நண்டுகளும் அம்மா அப்பா கூட ஆர்குமெண்ட். அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு, இது எப்படி தான் நம்ம குழந்தைங்கள சொல்லி புரிய வைக்கிறது, என்ன ஒரு வாழ்வுக்கு தேவையான ஒரு ஸ்கில்ஸ் தான் கற்றுக்க சொல்கிறோம், இது இல்லாமல் இவங்க எப்படி சர்வைவ் பண்ண முடியும்னு ரொம்ப கவலையாயிடும். கவலையாயிட்டு அவங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு நாள் அம்மா நண்டும் அப்பா நண்டும் வீட்டுக்கு வரவே இல்லை, அதாவது அந்த வலைக்கு வரவே இல்லை, குட்டி நண்டுகள் மட்டும் இருக்குது. அன்று இரவும் வரவே இல்லை. பயங்கரமான புயல் காற்று, அந்த காற்றுடைய சத்தம், மணல்லாம் சரியுது, அந்த நிலமெல்லாம் நடுங்கிற மாதிரி இருக்குது. இந்த குட்டி நண்டுகளுக்கு அச்சம், அவ்வளோ அச்சம், என்ன பண்ணுறதுனே தெரியல. அம்மா அம்மா அப்பான்னு கத்துது, யாரும் வரவே இல்லை. இப்போ தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. வேகமாக ஓடுது, நகருது, பதுங்குது. வலையை தோண்டி ஒரு பாதுகாப்பான இடத்துல 2 குட்டி நண்டுகளும் தங்குது. அடுத்த நாள் தான் அம்மா அப்பாவும் வரும்போது ரொம்ப காத்திருக்குது 2 குட்டி நண்டுகளும். நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் தெரியுமாம்மா, வலை தோண்டினோம், நாங்கள் பாதுகாப்பாக இருந்துட்டோம், நாங்கள் எதிரிகிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் தெரியுமா அப்படின்னோடனே அம்மாவும் அப்பாவும் பெருசாக ஒன்றும் சொல்ல, பரவாயில்ல தப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. எந்த குட்டி நண்டுகள், என்னடா நம்ம இவ்வளோ பெரிய விஷயம் சாதிச்சிருக்கோம், அம்மாவும் அப்பாவும் ஒன்றுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு. சாயங்காலமாக அந்த சூரிய அஸ்தமனத்தை பார்த்துட்டு 4 பேரும் அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க. அழகாக இருக்கு. அப்போ ஒரு கடற்கரையில் வாழக்கூடிய ஒரு பறவை மிக அழகாக அப்படியே கிராஸ் பண்ணி போகுது, இவங்கள நடந்து போகுது. அதை பார்த்தோன்னே அம்மா நண்டு, பாத்தியா அந்த பறவை என்ன அழகாக நடந்து போகுது. அப்பாவும் சொல்கிறார், ஆமாம் இல்லை, அது அப்படியே காலை எடுத்து இப்படி வைக்கும் பொழுது ஒரு ஒயில் ஆட்டத்துக்குண்டான ஒரு ஒத்திசைவு இருக்குது, என்ன அழகாக நடந்து போகுது அப்படின்னு. அப்போ குட்டி நண்டுகளும் ஆமாம் அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆகுது. இப்போது அம்மா சொல்கிறாங்க, சரி நீங்கள் 2 பேரும் அந்த மாதிரி பறவை மாதிரி நடங்க, அப்படி அழகாக அப்பா சொன்ன மாதிரி அந்த ஒயிலாட்ட ஒத்திசைவோட அழகாக நடங்க அப்படின்னோடனே உடனே 2க்கும் குஷியாயிருச்சு. ஏற்கனவே சாதிச்சதுக்கு இன்னும் அப்பா அம்மா பாராட்டல, இப்போ நம்ம இந்த சாதனையை பண்ணிட்டா நல்லா பாராட்டுவாங்கன்னு சொல்லிட்டு 2 வந்து நின்றுட்டு, சரிப்பா நீங்கள் வந்து 1 2 3 சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 1 2 3 சொன்னோடனே அந்த பறவை எப்படி ஒரு காலை எடுத்து முன்னே வைத்து இன்னொரு காலை மடக்கி அழகாக எப்படி எடுத்து முன்னே வைத்ததோ அதே மாதிரி 2ம் ஒரே டைமில் காலை தூக்கி அப்படி முன்னாடி வைக்கலான்னு வைக்குது. அது பக்கவாட்டில் போகுது. சரி ஏதோ தப்பாயிடுச்சு, மறுபடியும் செய்வோம் அப்படின்னு மறுபடியும் 1 2 3 சொல்லி மறுபடியும் காலை எடுத்து முன்னாடி வைக்கலான்னு வைக்கிறாங்க, பக்கவாட்டில் போகுது. எத்தனை தரம் முயற்சி நண்டுடைய கால் முன்னாடி வரவே இல்லை, பக்கவாட்டில் தான் போகுது, முன்னாடி அந்த பறவை மாதிரி நடக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன இது பண்ணுறீங்க, எவ்வளோ தடவை சொல்கிறது, அந்த பறவையை பார்த்தீங்கல்ல அப்படின்னு திட்டினோன்னே இவங்க 2 பேத்துக்கு அழுகாட்சியாக வந்து கடைசியில் 2 நண்டும் கேட்குது, அம்மா அப்பா நீங்கள் சொல்கிறது சரிதான், அந்த பறவை மாதிரி எங்களால் நடக்க முடியல, சரி ஒரே ஒரு உதவி பண்ணுங்க, நீங்கள் 2 பேரும் அந்த பறவை மாதிரி நடந்து காட்டுங்க, நானும் அந்த பறவை மாதிரி நடந்து காமிக்கிறோம் நாங்கள் 2 பேரும் அப்படின்னு. உடனே அம்மாவும் அப்பாவும் வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் மேட்ரு, நாங்கள் பண்ணுறோம் பாரு. அவங்க நீங்கள் குழந்தைங்கள்லாம் 1 2 3 சொல்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும் அதே மாதிரி காலை எடுத்து முன்னாடி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, பக்கவாட்டில் தான் போகுது. பல முயற்சிகளுக்கு அப்புறம் அம்மாவும் அப்பாவும் வந்து உட்காந்து, மன்னிச்சுக்கோ, நிச்சயமாக
நண்டுனால அப்படி முன்னாடி போக முடியாது, பக்கவாட்டில் தான் நகர முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதோட அந்த கதை முடியுது. இந்த கதையினுடைய உள்ளர்த்தம் தான் நான் என் வாழ்வில் சொன்ன சில விஷயங்கள். நாம் வீட்டில் என்ன பண்ணுறோமோ, எதை பேசுகிறோமோ, யார் கூட பழகிறோமோ, எந்த வார்த்தைகளை பிரயோகிக்கிறோமோ, எந்த மொபைல் ஃபோனில் எவ்வளவு மணி நேரம் இருக்கிறோமோ, அதனோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம குழந்தைக்கு இருக்கும். இப்போ 2026 இருக்கிறோம். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பு +2 ரிசல்ட் வருது. நான் ஃபெயிலு, நம்பவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 3 டிகிரி முடித்து பல மேடைகள், விருதுகள், எல்லா வெற்றிகளும் கிடைத்தாலும் அந்த இடத்துல தோல்விதான். பேப்பரில் எல்லாம் தான் வரும்ல நம்பர்ஸ், என்னோடய நம்பர் வரல. பொதுவாக போய் வீட்டில் சொல்கிறேன், அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க, ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லலை, என்னோட நம்பர் பேப்பரில் வரல அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். இதில் அவங்க எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. அடிக்கலை, கூச்சல் போடலை, கொடும் வசை சொற்கள், கெட்ட வார்த்தைகள் பேசவே இல்லை, எதுவுமே பண்ணல. அதை வேற மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்தாங்க எனக்கு, வாழ்க்கையில் மறக்க முடியாத தண்டனை. மௌனமாக இருந்தாங்க, ஒன்றுமே பேசலை, அமைதியாக இருந்தாங்க. கில்ட் எனக்கு தாங்கவே முடியல. நான் 10th 98 மேத்ஸில், ஆனால் 12th 28 வாங்கி தோற்று போனேன். ஏன்னா எனக்கு புரியவே இல்லை அந்த மேத்ஸ். இந்த மௌனம் என்னை மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வுக்கு ஆளாக்கி அடுத்தது என்னெல்லாம் பண்ணணும், வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறந்த வழிகாட்டுதல் அந்த மௌனத்தில், கனத்த மௌனத்தில் கிடைத்தது. அதுக்காக எங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப செல்லமாக வளர்த்துனாங்க அப்படியெல்லாம் இல்லை, பயங்கரமான கண்டிப்பு. எங்கள் அப்பா முன்னாடி நிற்கிறதுக்கு எல்லாரும் பயந்துக்குவாங்க, நானும் உட்பட. ஆனாலும் இந்த விஷயத்தில் அவங்க இருவரும் ஒரே இதை எடுத்தாங்க, ஒரே ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அதுவும் முக்கியம். ஒரு விஷயத்தில் அம்மா ஒன்று சொல்கிறாங்க, அப்பா ஒன்று சொல்கிறாங்கன்னா குழந்தை கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸ்கூல் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கு, பேரண்ட்ஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா குழந்தை கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒரு கான்செப்ட், ஒரு விஷயத்தில், ஒரு தீபத்தை அது நல்ல பிரகாசமாக எரியணும், காற்று வேறு எந்த பிரச்சனையும் அதுக்கு இருக்கக்கூடாதுன்னா 2 கைகள் அதை காப்பாற்றணும்னா ஒரு கை பள்ளியாகவும் இன்னொரு கை பெற்றோர்களாகவும் இருக்கணும். அப்போ தான் அந்த தீபம் சுடர் விட்டு அழகாக ஒளி விட்டு மிளிரும். அப்படி பேரண்டிங் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோங்கிறத தொடர்ந்து வாட்ச் பண்ணி, இந்த பேரண்டிங் ஃபார்முலா எங்கள் அம்மாட்டிருந்து அப்பாட்டிருந்து நான் கற்றுக்கிட்டு, இப்போ என்னோட பையன் மேம் சொன்ன மாதிரி ஸ்கில்ஸ் பற்றி பேசினாங்க, அந்த இமேஜினரி ஸ்டோரி சொன்னாங்கல்ல. என்னோட பையன் மிகச்சிறந்த அறிவாளி, படிப்பாளி கிடையாது, ரொம்ப மார்க் வாங்குகிற பையன், ஆவரேஜ் 75 to 80 வாங்குகிற ஒரு பையன். ஆனால் அவனுக்கு பல்வேறு திறமைகள் இருந்தது. அப்போ அந்த திறமைகளை கண்டுபிடித்து அதற்கான படிப்பில் சேர்த்து அதற்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் உதவணுமோ அதற்கான வழிகாட்டுதல் முறைப்படி உதவி இன்னைக்கு அவன் ஒரு நல்ல நிறுவனத்தில் ஒரு கிரியேட்டிவ் டைரக்டராக ஜாயின் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அதற்கு காரணம் எங்கள் பேரண்ட்ஸ் கொடுத்த பேரண்டிங் ஃபார்முலா. எப்படி நடந்துக்கணும், எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கணும், அந்த பவுண்டரிஸ். அந்த நண்டு கதையில் அந்த அம்மா அப்பா வலை தோண்டுவாங்க, ஓடுவாங்க, பதுங்குவாங்க, இற தேடுவாங்க, அதெல்லாம் கண்ணால் பார்த்தது அந்த குழந்தைங்க செஞ்சிச்சு. ஆனால் அம்மா அப்பானால செய்ய முடியாத அந்த குழந்தைங்களையும் செய்யும். அப்போ இந்த குழந்தைங்களுடைய ஸ்கில் எந்த லெவலுக்கு பண்ண முடியுங்கிற ஒரு ஆழமான புரிதல் நமக்கு இருக்கணும். அந்த புரிதலோடு தேவையான அழுத்தத்தை, உன்னால் கேபபிள் இருக்குன்னா அழுத்தம் போடலாம், இல்லை அப்படிங்கிறனா வேற எதில் அவனுக்கு கவனம் இருக்குது, ஸ்கில் இருக்குங்கிறத கொஞ்சம் தேடி நிதானித்து நம்ம தான் பண்ணணும். நிறைய நேரங்களில் நானும் ஒரு தாயா, 2 குழந்தைகளுக்கு தாயா, பல வருடங்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட விட்டுட்டா, எங்கேயாச்சும் ஒருத்தர்கிட்ட விட்டுட்டா நம்ம குழந்தை நல்லா வந்துருமா, ஸ்கூல்ஸ் மாற்றலாமா, டியூஷன்ஸ் போடலாமா, இல்லை யாரையாவது அட்வைஸ் பண்ண சொல்லலாமா, அப்படி இல்லை எனக்குமே யோசனையெல்லாம் வந்துருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் தெரிந்தது, யாராலும் அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டத்தை கொடுத்துட முடியாது. எல்லாரும் ஒரு பங்களிப்பார்களே தவிர பேரண்ட்ஸ் தான் முழுக்க முழுக்க நம்மளுடைய குழந்தைகளுக்கான என்ன மாதிரி அவங்க வாழணும், வாழ்க்கையை எப்படி லீட் பண்ணணுங்கிறதுக்கான அத்தனை இன்புட்ஸும் ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருந்து கொடுக்கும். நம்மளுடைய வீட்டு சூழல் தான் முழுக்க முழுக்க அவங்களை ஒரு நல்ல எம்பத்தி அண்ட் வேல்யூ, என்னென்ன மாதிரியான ஒரு ஒழுக்க நெறிகளோடு அவங்க வாழணுங்கிறத நம்ம பேரண்ட்ஸ் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டா அவங்களுக்கு வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. Thank you, ma'am, for your meaningful and encouraging address. Your words will remain with us and inspire us. We extend our heartfelt thanks for your time and for being with us today. Gratitude finds its finest expression through thoughtful gestures. As a mark of appreciation, we are pleased to present a memento to our respected and experienced chief guest, Ms. C. Vanithamani Arulvel, ma'am. I respectfully request our director, ma'am, to kindly present it.
Please, ma'am. Thank you for honoring our chief guest with a memorable memento, ma'am. And thank you, ma'am, for accepting this memento with great grace. Stories shape minds, build character, and give wings to imagination. Our esteemed chief guest, Ms. C. Vanithamani Arulvel ma'am, founder of Kadikalam, has created Pattambuchi Noolagam for children and established Noolthalam. She has authored several books, and The Storyteller's Expedition has been translated into English. She is the recipient of many awards, including Bharati Kanda Pudumai Pen, Erotin Surya Karigai, We Wonder Woman Year Award 2023, Icon of Erode. With extreme excitement, I invite ma'am to address the gathering. Please, ma'am.